குறித்த விலையாகவும் 108 ரூபாய் விற்பனை விலையாக கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தொடர் தள்ளுபடி அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 25% எனில் முதல் தள்ளுபடி சதவீதத்தை வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து 25% ஃபர்ஸ்ட் எவ்வளவு கட்டுறாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து 180 ரூபா வந்து கொடுக்குறாங்க. 180 ரூபாயில வந்து நமக்கு எவ்வளவு தெரியாது. 1 மைனஸ் எக்ஸ் பை 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இது என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு தள்ளுபடிங்கிறது அந்த ஃபார்முலா அப்படி இப்படி எழுதிட்டோம். அப்போ வந்து 180 இன்ட்டு 100, அதாவது 100 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 100 மைனஸ் எக்ஸ் அப்படி கிடைக்கும். ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 180 மைனஸ் சாரி, இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து 180 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருக்கணும். இந்த 180 அப்படி வச்சுக்கலாம். இதுல வந்து நம்ம கழிக்கிறது 100 மைனஸ் எக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இந்த ஆன்சர். இதுதான் நமக்கு உண்டான முதல் தள்ளுபடி. நமக்கு இங்க 1 மைனஸ் வந்து 100 மைனஸ் எக்ஸ், 100 மைனஸ் எக்ஸ் பை 100 இவ்வளவு தள்ளுனா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 100 செல்லிங் பிரைஸ் வந்து 108 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து 108 ரூபா அப்படி கொடுக்குறாங்களா, அதுக்கான சம்பளம் வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து 25% கொடுத்துட்டாங்க. அப்ப 25% நம்ம எதுல பார்க்கணும் அப்படின்னா 180 இதுல பாருங்க 180 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை 100 அப்புறமா 1 மைனஸ் 120 சாரி 25 பை 8 25 by 100. ஓகே, இது இங்க வந்து 108 ரூபா. இதுதான் விற்பனை விலை. முதல்ல கண்டுபிடிக்கிறது வந்து 180 ரூபாயில ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளவு மட்டும் கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இது இவ்வளவு இருக்கு. ரெண்டாவது டிஸ்கவுண்ட் வந்து இவ்வளவு, இதெல்லாம் போக கிடைக்கிறது எல்லாம் 108 ரூபாய் கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து எடுத்துக்கலாம் 180 இன்ட்டு இங்க இன்ட்டு தான் வந்துருக்கணும், மைனஸ் இருக்காதுங்க. இது வந்து 100 மைனஸ் எக்ஸ் பை 100. ஓகே, மைனஸ் இது வந்து 125. இது வந்து 1 இது பண்ணீங்கன்னா 1 மைனஸ் 25 பை 100 வந்து 100 எடுத்துக்கலாம். அப்போ இந்த 100 மைனஸ் 25 இன்ட்டு 75 பை 100 கிடைக்கும். அப்போ வந்து 75 பை 100 ஈக்குவல் டு 108. ஓகே, இதை வந்து நம்ம இந்த 100 மைனஸ் எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சதெல்லாம் அங்கே கொண்டு போயிடலாம். அதாவது இப்படி வரும் 100 மைனஸ் எக்ஸ் பை 100. இந்த டேமை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டா இங்க 108 இருக்கும். இங்க இருக்கிற 100 மேல போயிடும். அப்புறம் இங்க இருக்கிற 180 இந்த 75 கீழே போயிடும். இதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த 0 கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேர்ட் டேபிள் பார்க்கலாம். 3 ஓகே பாருங்க, இது 3வது டேபிள் அடிச்சா 6, இது 3வது டேபிள் அடிச்சா 3, 36 கிடைக்கும். இதை கட் பண்ணிங்கன்னா அப்படியே 6 அப்படியே வச்சுக்கலாம். அப்போ 6/75 அப்படியே கிடைக்குது. இன்ட்டு 10 இருக்கு, மேல ஒரு 10 இருக்கு. ஓகே, இதை கட் பண்ணீங்கன்னா அடிச்சா 2, இது வந்து என்ன கிடைக்குமா இருக்கும், ஒரு 5 மிச்சம் 2 20 15 கிடைக்கும். அப்ப 12 15 அப்படி கிடைக்கும். இதை நம்ம தேர்ட் டேபிள் எடுத்தோம்னா 4/5 அப்படி கிடைக்கும். இது வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 4/5. இந்த 4/5 இந்த இதுக்கு ஈக்குவல் பண்ணணும். அப்ப 100 மைனஸ் எக்ஸ் பை 100 ஈக்குவல் டு 4/5. இந்த 4/5 நம்ம இங்கே இதை மட்டும் 100 மைனஸ் எக்ஸ் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4/5 இன்ட்டு 100 வச்சோம்னா இதை கட் பண்ணிக்கலாம். இது 70ன்னு வச்சுக்கலாம். அப்போ 80ன்னு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த எக்ஸை இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது 100 மைனஸ் 8 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு
20 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்ப இதுதான் அவனுடைய 2 தள்ளுபடி கொடுக்கும்போது கேட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. முதல் தள்ளுபடி சதவீதத்தை காணுங்க. முதல் தள்ளுபடி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 20%. இதுதான் இந்த சமக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.